ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹேர் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹேர் கேரில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் நைட்டே இந்த பொருளெல்லாம் சேர்த்து ஊற வச்சுட்டேன். அப்போ வீடியோ எடுக்கல. ஸோ ஊறினதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக நம்ம ஊறினதுக்கப்புறம் எடுத்திருக்கோம். ஸோ ரோஸ்லாம் வந்து இருக்குது இல்லையா, பன்னீர் ரோஸ், அந்த மாதிரி ரோஸ்லாம், அந்த ரோஸை ஊற வச்சுருக்கேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, அப்புறம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது என்னென்னா பூந்தி கொட்டை, அப்புறம் வந்து பாதாம் பிசின் வந்து ஃபுல்லாக அதோட எல்லா இது கூடயும் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. எடுத்தால் இந்த மாதிரி தான் வந்து சின்ன சின்ன துகள்களாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. தண்ணி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ரோஸ் இதழ், பூந்தி கொட்டை, பச்சை பயிறு, பாதாம் பிசின், தேவையான அளவு கொஞ்சம் உங்கள் முடியோடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பூந்தி கொட்டை நல்லாவே வந்து ஊறி போய் கையில் அப்படியே அந்த நுர மாதிரி அந்த இது வருது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம ஒன்றா போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். இதில் பூந்தி கொட்டை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே இருக்க சீடை வந்து ரிமூவ் பண்ணிடணும். எனக்கு அது வந்து ஹெல்தி கிடையாது, அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்குங்க சீடுன்றதுனால. அதனால் வெறும் அந்த ஸ்கின்னை மட்டும் வந்து நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இதை வந்து போட்டு நம்ம நல்லா வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்கான ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வரும். அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்து வரும். உங்களுக்கு இது பார்க்குறப்ப தெரியும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விடாதீங்க. ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நுரைச்சிட்டு வரும். இப்போ வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பயங்கர ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்குதுன்னு. கையில் எடுத்தோடனே அவ்வளோ சாஃப்ட், வழன்னு அப்படியே க்ரீம் மாதிரி அப்படியே வழிஞ்சு ஓடும் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ எடுத்து வெள்ளாடலாம், அந்த கண்டிஷனில் இருக்குது. இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர்க்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள் முடியில் வந்து நீங்கள் கண்டிஷ்னர் போட்டால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த கண்டிஷனில் வந்து இருக்கும். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து தலையில் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து எந்த ஒரு ஹேர் பேக்காக இருந்தாலும் வந்து போடணும். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து போட்டிங்கன்னா ஹேர் வந்து நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். அந்த முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக்சுவலி சில பேருக்கு முடியெல்லாம் வந்து அன்ஈவன் ஹேர்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல வந்து திக்காகவும் ஒரு இடத்துல வந்து தின்னாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஈவன் ஹேர்ஸாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/2 hour வந்து ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து குளித்தோம். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அந்த ஷைனிங் வந்து கொடுத்துருக்குதுன்றதை வந்து பார்த்தாலே தெரிய வரும் உங்களுக்கு. இதோ இங்கே பாருங்கள், இதோ பார்க்கலே உங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு வந்து ஷைனிங்காக இருக்குன்றது. ஸோ நீங்களுமே வந்து இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்குன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.